பாருங்க, ஒரு கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல கலெக்ஷன் போடுறாங்க போலீஸ்காரங்க. இருந்துச்சு அரசாங்கம் கோயிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஜனங்களே இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே போய் அங்கே தூரத்துலேயே வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே பஸ் ஏறிட்டு போகணுமாம்மா. பாருங்கள், வண்டி நிறையா போகும், மேலே போகும் வண்டி. ஒரு கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் நடந்துட்டு பஸ் ஏறி போகணும். பஸ்ஸுக்கு ஒரு 20 ரூபா வேணுமா, அதுக்கு தான். பாருங்கள், பஸ்லலாம் பஸ்ஸு நிற்கிது. அங்கே பஸ் நிற்கிது. ஆனால் பஸ்லலாம் போவேணாம் அப்படின்ட்டு, நடக்கிறதுக்கு தெம்பு இருக்கு அப்படின்ட்டு நடந்துட்டு போகிறோம். ஆமாம், பாத யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு. நடக்கிறதுக்கு நல்லதாக இருக்குது, நடப்போம். ஆமாம், மழை யாரும் நடக்கிறதுல பஸ் நிற்கிறதுல, அதனால யாரும் அதிகமாக ஜனமும் நடந்துட்டு வந்துடுறது. ஆமாம், காசு இல்லைடா. அங்கே என்ன தெரியுமா, இங்கே பஸ்ஸுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்குவாங்க. கலெக்ஷன் நிறைய ஆகுன்னு தெரியும். கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் பஸ்ஸு விட்டு பஸ்ஸில் தான் ஏறி போகணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் தான் ஏறி போகணும் ரூல்ஸ் பண்ணல. நடந்து போகிறோம், நடந்து போய்க்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் இதான் இம்சையாக இருக்குது. வண்டியே போகும், வண்டி விடாமல் பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் செலவு. நம்ம சொந்த வண்டி இருக்கும்போது எதுக்கு 20 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகணும் இல்லைங்களா? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மலை ஏறி போகணும். இப்போ நான் போய் வாடா பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா, மலையை நான் ஏறுறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டான். எப்படி ஒரு 50 அடி 60 அடி ஏறி வந்துட்டேன் மேலே. அருமையான இடங்க, செம்மையான இடம். அப்படியே நேச்சர் சும்மா கொட்டி கிடக்கு. அழகு, இயற்கை அழகு, பச்சை பசேன்னு இருக்குது. செம்மையா பாருங்க. இதை கிடைக்கிற ஃபஸ்ட்டு கோயில் இங்கே ரோட்டோரம் தான் இருக்குது. காட்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் பாருங்க. இது ஃபஸ்ட்டெல்லாம் அனாதையாக கிடந்துச்சு பாவம். இப்போ தான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. காசு கிடைக்குதுன்னு நினச்சா எது வேணாலும் பண்ணாங்க. வருமானம் வராதா அப்படின்ட்டு இருந்தால் அந்த சாமியும் அனாதையாக கடந்திருக்கும். வருமானம் வர்றதில்ல, அதனால இன்னும் நிறைய எதிர்பார்த்து கட்டுறாங்க. நல்ல நல்ல விஷயம் பண்ணுறாங்க. அங்கே ஏறி போகணுங்க மேலே. நான் என்ன பாருங்கள், போலீஸ்காரங்கெல்லாம் அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. இப்படி நடந்துட்டு போகணும். நாங்கள் நடக்கலாமா என்ன? போகலாமா? இப்படி போகலாமா? இப்படி போகலாமா? இப்படி தான் போவோம். ரோட்டில் போக முடியாது. இதுதான் கொஞ்சம் பக்கமாக இருக்கும். சிரமம், நடக்கிறது சிரமமாக இருந்தாலும் கொஞ்சம் பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு நடந்து போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே செங்குத்தாக இருக்குது மலை. இது ஸ்டெப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பாதையில் கல்லுகள் வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. அப்பா பாருங்கள், சும்மா காலியாக கிடக்கு பாதை. திருவிழா அன்னைக்கெல்லாம் இங்கே கால் வைக்க முடியாது, அவ்வளோ ஜனங்க வருவாங்க. ஒரு புல்லும் கூட இருக்காது, ஒரு செடியும் இருக்காது. எல்லாத்தையும் மிதித்து சாவடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கும் திருவிழா அப்போ எல்லாம். இப்போ பாருங்க, அவ்வளோ கூட்டம் இல்லை, ஜனங்க கம்மியாக தான் வர்றாங்க. பாருங்கள், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி தான் நடந்துட்டு வர்றாங்க. பாதி பேர் பஸ்ஸில் வந்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஏரியா, அழகான ஏரியா. பாருங்க, இவ்வளோ பெரிய பாறை, பாதை பாருங்க எப்படி இருக்குது. ஆமாம், திருவிழா அன்னைக்கெல்லாம் வந்தால் ரொம்ப இந்த இடம் தான் ரொம்ப லேட்டாகும் இறங்குறதுக்கு.
முந்திக்கிட்டு நடப்பானுங்க, முந்திக்கிட்டு ஏறுவானுங்க. பாருங்கள், 2 பேர் தான் இறங்க முடியும், ஏற முடியும். இங்கே 5-6 பேர், 10 பேருக்கு மேலே நான் இறங்குறேன் அப்படிம்பாங்க. இப்போ பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து என்ன எதே மாதிரின்னு பார்த்துக்கலாம். பாறையில் செம்மையாக இருக்குது, பாறை மட்டும். பாருங்க, கோயில்கிட்ட வந்துட்டோம், தெரியுதா? சங்கு முத்திரை, அப்புறம் இன்னொன்று நாமம், இந்த மாதிரி கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியாது போல இருக்கு. ஏன்னா போலீஸ்காரங்க நிறைய நிற்கிறாங்க அங்கே, யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க போல இருக்கு. பார்ப்போம், போனால் அந்த வியூ பாயிண்ட் அவங்களுக்கு காட்டுறேன். போய் ஸ்ரீ வெங்கடரமணா தரிசித்து வணங்கிட்டு என் வேண்டுகளை அவர் முன்னாடி வச்சுட்டு அப்படியே வீடு போச்சிடுறோம். அரச மரம் நாம் ஏறி வந்து ரொம்ப களாப்பாயிருச்சுன்னா உட்காந்து ஓய்வு எடுக்கலாம். செம்மையான ஒரு இடம் அரச மரம். ஆமாம், ஜனங்க போகிறாங்க வியூ பாயிண்ட்டுக்கு. ஆமாம், போகலாம். எல்லோரும் போக முடியுமா அப்படின்னு தான் தெரில, பார்ப்போம். இதை பாருங்கள், கிணறு, கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிணறு, தண்ணி நிறைய இருக்குது. ஆமாம், பரவாயில்ல, இப்போல்லாம் வலையாக போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்குறேங்க. முன்னாடியெல்லாம் நிறைய பிளாஸ்டிக்கு பாட்டிலு அதெல்லாம் கிடைக்கும், இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல. மீனில் இருக்குங்க உள்ள. அட, கலர் மீனில் இருக்குடோ, கலர் மீனில் சிவப்பாக இருக்குது. என்ன மீன் அது? சிவப்பு மீன் நமக்கு தெரில, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். என்ன அப்படியே சும்மா சிவப்பாக இருக்குது மீன். இந்த நம்ம உழப்போம் இல்லையா ஃபிஷ் பாட்டில், ஆமாம், அந்த மாதிரி கலராக இருக்குது மீனுங்கெல்லாம். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். குட்டையிலையும் கிணத்துலையும் நாங்கள் அந்த மாதிரி மீன் பார்த்ததில்ல. இவங்களா கொண்டு வந்து விட்டுருப்பாங்க போல இருக்குது, வளர்க்கின்ற மீன். நல்லா இருக்குது ஏரியா, பச்சை பசேன்னு. அட்டா 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 அட்டா. ஸ்வீட்டு கடை, பூந்தி ஸ்வீட்டு, அருமையான கடை. வியூ பாயிண்ட்டு தான் போயிட்டுருக்குறோம். போலீஸ்காரங்க நிறைய உட்காந்துருக்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம், பார்க்க விடுவாங்கன்ட்டு. எண்டிங்கெல்லாம் விட மாட்டாங்க, இங்கே தான் நின்றுட்டு பார்த்துட்டு போகணும். இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்கும். மலை அப்படியே கடல் மட்டத்திலிருந்து எப்படியும் ஒரு 3000 அடி வரும், 3000க்கு மேலே வரும் கடல் மட்டத்திலிருந்து இந்த கோவில் இருக்கிற இடம். பாருங்கள், பைக் பார்க்கிங் அங்கே இருக்குது. நம்ம எங்கே நிப்பாட்டிருக்கிறோன்னா பைக் பார்க்கிங்கு ஜூம் பண்ணி வர காட்டுறோம், பார்த்துங்க. அங்கே இருக்குதுங்க பைக் பார்க்கிங்கு. அங்கே இருந்து இப்போ நடந்துட்டு வந்திருக்கிறோம் நாங்கள். எல்லா பைக் நிப்பாட்டிட்டுருக்குறேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்ரு, 1.5 கிலோமீட்டர் தாண்டா வரும். 1 இல்லைன்னா 2 கிலோமீட்டரு நடந்துட்டு வந்திருக்கிறோம். செம்மான வியூ பாயிண்ட்டு. நல்லா போலீஸ்காரங்க உட்காந்துருக்குறாங்க, பார்க்க விட மாட்டாங்க. டேய், இவங்களா போகிறீங்க, டேய் அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, இங்கே பக்கம் போ அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. சும்மா எதுக்கு பேச்சு கேட்குறது இல்லைங்களா? நம்ம வந்த வழியாக பார்ப்போம். செம்மையாக இருக்குதுங்க பாருங்க, வியூ பாயிண்ட்டு, அருமையான வியூ பாயிண்ட்டு. சுற்றியும் பச்சை பசைன்னு சும்மா செம்மையாக இருக்குது. பின்னாடி கோயில், அப்படியே அந்த கோயிலுக்காக போகலாம் வாங்க. இப்போ வியூ பாயிண்ட் பார்த்தாச்சுங்களா, கோயிலுக்கு போகலாம் வாங்க.
பார்த்துங்க, இரு மனைவிகளோடும் நிற்கின்ற விஷ்ணு பகவான். இந்த பக்கம் கருடர், அந்த பக்கம் அனுமர். ಹೋಲಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಒಂದು ಇಲ್ಲಿ ಅಂತಾರೆ. ಟೈಮು 12 ಗಂಟೆ ಆಯ್ತು.
நாங்கள் வரும்போது ஜனங்களே இல்லை, நிறைய ஜனங்க வந்துட்டாங்க பாருங்கள். ரோட்டில் எவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க பஸ் காத்துட்டு. சில பேர் நடந்துட்டு போகிறாங்க, சில பேர் பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்குறாங்க. பாருங்கள், நிறைய பேர் பஸ்ஸுக்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே நிறைய பேர் நடந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆமாம், பஸ் இருக்கிறது 2 பஸ்ஸு தான் விட்ருக்குறாங்க. ஒன்று ஏறும், ஒன்று இறங்கும். 3 இல்லைடா, 2 தான்டா. 3 இருக்குதா? விடு, 2 போகிறோம், 1 இறங்கும். ஆ